வாடா சரி வாங்க எங்கே போனாங்க அப்படியே அங்கே போட்டு ஓடி போய் எடுத்துலாம் இந்த கேம் இல்லை நல்லா முதல்ல அவர் எடுக்கிறதுக்கு முன்னால் நீ யார் என்ன சொல்லப்படுற நல்லா சப்தமாக வரணும்னா இதெல்லாம் ட்ரைனிங் வாங்க சார். என்ன சார் இன்னும் இருந்துச்சு அதில் நான் இலக்கியா, நான் காட்பாடி வந்து வரேன். ஸோ நான் வந்து ஒரு 4 months தான் இது ரன் பண்ணிட்டுருக்கேன். ஐயா தான் எனக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணி ஊருக்கா மட்டும்தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ரொம்ப நாளாக எனக்கு இந்த மாதிரி ஆர்கானிக்காக பண்ணணும்னு ஆசை இருந்தது. ஸோ ஐயாவை வழிவிட்டாரு, நான் இது கொஞ்சம் பிக்கப் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா பொடி வகைகள், இட்லி தோசைக்கு சாப்பாடுக்கு இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பொடி வகைகள் பண்ணிக்கலாம். இல்லை தூதுவளை, வல்லாரை, பிரண்டை, நம்ம டெய்லி இட்லி பொடி, சாம்பார் பொடி எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து எப்படி நம்ம வேல்யூ ஆடட் திங்ஸாக யூஸ் பண்ணலான்னு பார்த்தா, டெய்லி வந்து பிரண்டை வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் துவையல் செய்வீங்க, ஸோ அதை வந்து துவையெல்லாம் எடுக்கும்போது கொஞ்சமாக எடுப்பீங்க. ஸோ நாங்கள் கொடுக்குற தொக்குலாம் சாப்பிட்டீங்கன்னா 2 தோசை அந்த பிரண்டை தொக்கு சாப்பிட்றதுல 4 தோசை சாப்பிடுவீங்க. இது கொஞ்சம் இன்டேக் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ 40 years இப்போ மெனோபாஸ், இப்போ உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 years மேலே போனீங்கன்னா மெனோபாஸ் ஸ்டேஜ் வந்துடும். ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக அந்த முட்டி தேய்மானம் அதெல்லாம் வரும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம அந்த டேப்லெட்டில் நம்ம அதில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இந்த பிரண்டில் இருக்கிறது தான் நம்ம மெடிசன்ஸாக எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளுக்கு கடவுளாக கொடுத்துருக்கிற மரத்தை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ மெடிசனாக இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஃபுட்லேயே நம்ம அதை எடுத்துக்க போகிறோம். இதுதான் கான்செப்ட். இதை வந்து நம்ம டேஸ்ட்டாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இப்போத்துலேருந்தே நம்ம எடுத்துக்கும் போது ஸோ மரத்துக்கு முன்னாடி நம்ம அதை வந்து தடுத்துடுறோம். ஸோ இதெல்லாம் வந்து க்யூரபிள் கிடையாது, ப்ரிவென்ஷன். ஸோ அதை மாதிரி இது வந்து கஞ்சி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். வந்தப்பையும் பார்ப்போம் இல்லாமல் வருமுன் டாப். ஸோ இது வந்து பொரிஜ் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே வீட்டில் வந்து மாவு போட்டு அரைச்சிடுவாங்க. ஸோ இதில் வந்து சிவப்பு அரிசி, மாப்பிளை சம்பா, கருப்பு கவுனி அது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இதை தவிர்த்து திணை வகைகள்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நான் பவுட்ராக இல்லாமல் ரவை மாதிரி உடைச்சிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது நிறைய பேஷண்ட்ஸ் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டவுட் மழை வருது சார், ஆனால் இது மலர் இருப்பாங்க. ஸோ நம்மளாம் சாப்பிடுவோம், அவங்க சுகர் இருக்கே நான் சாப்பிட முடியாது, அதனால அவங்களுக்கு ஒரு தனியாக செய்கிற மாதிரி இருக்கும் அந்த கஞ்சி மிக்ஸ். ஸோ அவங்களும் குடிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். பவுடராக பண்ணும்போது அந்த பிளட் வந்து அப்சார்ப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ சீக்கிரமாக அந்த வந்து அந்த இன்சுலின் வந்து அவங்களுக்கு சூட்டப் ஆகும், அதிகமாக ஆகும். ஸோ அதனால் வந்து சுகர் லெவல் அதிகமாகும். இப்போ நான் இது எடுத்துக்கிட்டு பார்த்தா சின்ன பசங்கள்லேருந்து ஓல்டேஜ் பேஷண்ட்ஸ் இருந்தாலும் சரி, பேஷண்ட் இல்லைனாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் எல்லாருமே இது ஒரு ஹெல்த்தி ட்ரிங்காக ஒரு ஈஸியாகவும் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். அதே சமயம் ஹெல்த்தியாகவும் டைமும் சேவும் நம்மளுக்கு ஹெல்த்தாகவும் இருக்கிற மாதிரி ஃபுட்டு இந்த கஞ்சி மிக்ஸை நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது பூண்டு, ஒருப்பல் பூண்டுன்னு சொல்லிட்டு ரேட் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவீங்க. ஆனால் இப்போ இருக்கிற பூண்டு வந்து நம்ம நாட்டு பூண்டு எடுத்துக்கும் போது அதில் சல்ஃபர் வந்து கொஞ்சம் இருக்கும்னு சொல்லுவீங்க. இதோட 7 மடங்கு வந்து இந்த ஒருப்பல் பூண்டில் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாப் போயிங்கன்னா உட்காந்து ஒரு பல்லாம் பூண்டு இது ஈஸியாக ஒரு டைம் சேவிங்கும் இதில் ஆகும். ஸோ நாட்டு பூண்டோடு இதில் வந்து 7 மடங்கு சக்தி இதில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பூண்டு ஃபுல்லாக க்ரஷ் பண்ணி பார்த்துருந்தாலும் இது ஒரு பூண்டு போட்டாலே உங்களுக்கு அந்த டைமும் சேவிங்கு. ஸோ நம்மளுக்கு எல்லா விதமான நமக்கு ஸ்ட்ரென்த்தும் நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பூண்டோட பயன்கள் நான் சொல்கிறேன், இல்லை எல்லாருக்குமே தெரியும். பூமரை கொடைக்கானல் போயிருக்கோம்.